அன்பான பிள்ளைகளே, நாம் தினமும் கற்றுக்கொள்ளும் இடம் வகுப்பறை. ஒரு நேர்த்தியான வகுப்பறை எப்படி இருக்க வேண்டும் என பார்ப்போம். ஒரு நேர்த்தியான வகுப்பறை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கும். எமது வகுப்பறையை நேர்த்தியாக வைத்துக்கொள்ள மேசைகள் மற்றும் கதிரைகளை ஒழுங்காக சரியாக அடுக்கி வைப்போம். இவ்வாறு எப்போதும் கரும்பலகையை சுத்தமாக வைத்திருப்போம். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடுவோம். ஒரு வகுப்பறையில் பல உபகரணங்கள் உள்ளன. கரும்பலகை, சாக், டஸ்டர் இவை ஆசிரியர் கற்பிக்க உதவும். புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் இவை மாணவர்கள் கற்க உதவும். வரைபடங்கள், போஸ்டர்கள் கஷ்டமான விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ள உதவும். ஒரு நேர்த்தியான வகுப்பறை நம்மை கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் கற்றுக்கொள்ள உதவுகின்றது. அதனால் நாம் எமது வகுப்பறையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ளவோமா? எனது செல்ல பிள்ளைகளே, இப்போது உங்களுக்கு நேர்த்தியான வகுப்பறை எப்படி இருக்கும் என விளங்கி இருக்கும். அப்படித்தானே குட்டீஸ்? சரி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை என்னை உங்களுக்கு பிடிக்குமாயின் எமது ரெம்லெக்ஸ் டிவி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் என்றும் உங்களுடன். பை. ரெம்லெக்ஸ் டிவிக்கு